வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறது ராஜயோகம்னா என்ன, அந்த ராஜயோகத்தினால என்ன பயன், அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல ராஜயோகம் இருக்கா அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா ராஜயோகம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல லக்னம்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த வீட்டுக்கு அதிபதி கேந்திர கோணாதிபதிகள் கூட பரிவர்த்தனை ஆகி இருப்பது, அதே மாதிரி கேந்திர கோணாதிபதிகள் கூட சேர்ந்து அவங்க வீட்டுல ஆட்சியாவோ அல்லது உச்சமாகவோ இருப்பது, இதைத்தான் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ராஜயோகம் சொல்லுவோம். இதே மாதிரி கேந்திராதிபதிகளான 4, 7 மற்றும் 10வது வீட்டுக்கு உண்டான கிரகங்கள் 5வது மற்றும் 9வது வீட்டுக்கு அதிபதிகள் கூட சேர்ந்து இருப்பது, இதைத்தான் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ராஜயோகம் சொல்லி சொல்லுவோம். இந்த ராஜயோகம் என்ன கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா, சமுதாயத்துல ஒரு மதிப்பை கொடுக்குங்க, கௌரவத்தை கொடுக்கும், புகழை கொடுக்கும். அதே மாதிரி அவர் சமுதாயத்துல எல்லோருக்கும் தெரிந்த நபராக இருப்பார். அதே மாதிரி இயற்கையாக அவருக்கு புகழ் இருக்குங்க. இந்த புகழ் அப்படின்னு சொல்லும்போது பொதுவா 10வது வீட்டை குறிக்குங்க, அதே மாதிரி 5வது வீட்டையும் குறிக்குங்க. 10வது வீடு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நடவடிக்கைகளால வரக்கூடிய புகழை குறிக்குங்க. 5வது வீடு அப்படிங்கிறது பாரம்பரியம் மூலமாக வரக்கூடிய புகழை குறிக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 4, 7, 10க்கு உண்டான கிரகங்கள் 5வது மற்றும் 9வது வீட்டுக்கு உண்டான கிரகங்களும் சேர்வதால் ராஜயோகம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். பொதுவா இந்த ராஜயோகம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாங்க எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. சரி, ஏன் 4, 7, 10 அப்படிங்கிற வீட்டை மற்றும் 5 மற்றும் 9வது வீட்டை ராஜயோகம் கொடுக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். பொதுவா பாத்தீங்கன்னாங்க இந்த 1, 4, 7, 10 அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பந்தாஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது அது விஷ்ணு ஸ்தானம்ங்க. ஒரு வீட்டுக்கு 4 பில்லர் போன்றது. அது அந்த 1, 4, 7, 10 அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு உண்டான பில்லர் போன்றது. அதே மாதிரி இந்த 5 மற்றும் 9வது வீடுகள் இது பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க லக்ஷ்மி ஸ்தானம் சொல்லி சொல்லுவோம். அதாவது இந்த லக்ஷ்மி ஸ்தானம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான பொருள், அதே மாதிரி அவங்களுக்கு எப்பவுமே கஷ்டப்படாத வாழ்க்கை, எதுவுமே நினைச்சதையுமே கிடைக்கக்கூடிய தன்மை, இது எல்லாமே இருக்கிறத பாத்தீங்கன்னு சொன்னோம்னா லக்ஷ்மி ஸ்தானம் சொல்லி சொல்லுவோம். இந்த 5வது வீட்டையுமே 9வது வீட்டையுமே ஏன் அப்படி சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, 5வது வீடு அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு அவர்களுடைய முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்துக்களை குறிக்குங்க. அப்போ ஒருத்தருக்கு இயற்கையாவே அவங்களுடைய முன்னோர்கள், அதாவது அவங்களுடைய தாத்தா நல்ல சொத்தை சேர்த்து வச்சிருந்தாருன்னு சொன்னா இயற்கையாவே அவங்களுக்கு எந்த கஷ்டமும் பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி அவங்க தாத்தா நல்ல பேர் வாங்கியிருந்தாருன்னு சொன்னா அந்த பேர் பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்குமே கண்டினியூ ஆகுங்க. அதே மாதிரி இந்த 9வது வீட்டை ஏன் சொல்றோம்னு கேட்டீங்கன்னாங்க, 9வது வீடு அப்படிங்கிறது அவர் கடந்த ஜென்மாக்களில் செய்த தர்மகாரியங்களையுமே வழிபட்ட தெய்வங்களையுமே செஞ்ச உதவிகளையுமே குறிக்குங்க. அப்போ இந்த 9வது வீடு ஒருத்தருக்கு வலுவாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவரு இயற்கையாவே அதிர்ஷ்டசாலி, எதுக்குமே சிரமப்படாம அவருக்கு கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. அதனாலதான் இந்த 5வது வீட்டையுமே 9வது வீட்டையுமே லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, இந்த அமைப்பு உங்க ஜாதகம் இருக்குதான்னு சொல்லி, உங்க ஜாதகத்துல இருக்குதான்னு சொல்லி நீங்களே செக் பண்ணிக்கங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய லக்னத்துக்கு வீட்டுக்கு உண்டான கிரகம் 4வது வீடு அல்லது 7வது வீடு அல்லது 10வது வீடு அல்லது 5வது வீடு அல்லது 9வது வீடு, இந்த வீட்டுல போய் இருந்து அந்த வீட்டுக்கு உண்டான கிரகங்கள் கூட சேர்ந்திருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக அவர் ராஜயோகம் உள்ளவர். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல 4வது வீட்டுக்கு உண்டான கிரகம், 7வது வீட்டுக்கு உண்டான கிரகம் மற்றும் 10வது வீட்டுக்கு உண்டான கிரகம், 5வது வீட்டுக்கு உண்டான கிரகம் மற்றும் 9வது வீட்டுக்கு உண்டான கிரகம், இந்த கிரகங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு அவங்க சேர்ந்து ஒரு வீட்டுல நின்று இருந்தாங்கன்னா
கண்டிப்பாக அதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ராஜயோகமே. இது இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களே செக் பண்ணி பாத்துக்குங்க. சரி, இந்த ராஜயோகம் வந்து எப்ப நடக்கும்? ஒண்ணு, அந்த ராஜயோகம் எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய லக்னாதிபதி அவங்க கூட சேர்ந்து நிக்கிறாரு இல்லைங்களா, அந்த திசாபுத்தி வரும்போது கண்டிப்பாக அந்த ராஜயோகம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்கள் தங்களுக்குள் சேர்ந்து நிற்கும் பொழுது அந்த கிரகங்களுடைய திசாபுத்தி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ராஜயோகம் நடக்கும். இது உங்க ஜாதகத்துல இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்களே செக் பண்ணி பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.